செந்தில் பாலாஜியை வந்து எப்படி திமுகவில் சேர்க்கணும்? அப்போ வந்து நாங்க வந்து நம்ம சொன்னோம் வந்து திமுக. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தாவேகவில் இணைந்ததை விமர்சித்த திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதிக்கு செய்தியாளர் எழுப்பிய கேள்வி ஒன்று திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நம்பவில்லை. செந்தில் பாலாஜியை வந்து எப்படி திமுகவில் சேர்க்கணும்? அப்போ வந்து நாங்க வந்து நம்ம சொன்னோம் வந்து திமுக. செந்தில் பாலாஜி மீது போடப்பட்ட வழக்குக்கும் இந்த வழக்குக்கும் உண்டான வித்தியாசத்தை பாருங்க. யாரோ இப்போ போனாங்களாம், இப்போ கண்டக்டருக்கு வேலைக்காக வேண்டி பணம் யாருக்கிட்டேயோ கொடுத்தாங்களாம், அவங்களுக்கு வேலை கிடைக்கலையா, அதனால இவங்க மோசடி பண்ணிட்டாங்களாம். எல்லாமே சந்தேகத்தின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய வழக்கு செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய வழக்கு. ஆனால் இத்தனை கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வருஞ்ச ஒழிப்புத்துறையினாலே விஜயபாஸ்கர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது, குட்கா வழக்கு போடப்பட்டிருக்கிறது, அதை போல மற்ற வருமான வரித்துறையினுடைய வழக்கு இருக்கிறது. இப்படி பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. இவையெல்லாம் ஆதாரத்தினுடைய அடிப்படையிலே போடப்பட்டிருக்கிறது. அது எந்த ஆதாரமும் செந்தில் பாலாஜி வழக்கிலே கிடையாது. ஒன்லி வாய் மொபைல் ஸ்டேட்மெண்ட், நான் பணம் ஒருத்தட்ட கொடுத்தேன், வேலை வாங்கி தர்றேன்னாங்க, வேலை வாங்கி தரல, ஏமாத்திட்டாங்க. அதுதான். அது யாரையோ சுத்தி வருது. கடைசி அது கோர்ட்ல என்ன ஆகும்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் தான் அங்க வந்துட்டு இருக்கு. ஆனால் இங்க இருப்பது டைரக்ட் எவிடன்ஸ். இன்னும் சொல்ல போனா தான் வீட்டுல வந்து ரைடு நடக்கிற பொழுது ரெக்கார்டுகளை எல்லாம் வெளியே தூக்கி எறிஞ்சார். அந்த டிஸ்கை தூக்கி வெளியே எறிஞ்சார். அது கூட இன்னும் நடவடிக்கை எடுக்கல. ஏன்னா அவங்க ஆட்சி அன்னைக்கு நடந்துச்சு. அப்ப தான் என்னென்ன ஊழல் செய்திருக்கிறேன் என்பதை பதிவு செய்து வைத்திருந்த அந்த டிஸ்கை கூட வெளியே தூக்கி எறிஞ்சிருக்காரு அவரு. எனவே இதுக்கு வித்தியாசம் ரொம்ப இருக்கு. அந்த வழக்கு வேறு, இந்த வழக்கின் தன்மை வேறு. எனவே இவர்கள் புனிதமாகி விடுவார்களா என்று. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.